வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 1/1/2024 மார்கழி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நிகழ்ச்சிக்கு போவோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தெய்வ வழிபாடுகள் அனுகூலம், பயணங்கள் சந்தோஷத்தை தரும், மனதில் ஒரு தெம்பு ஏற்படும், எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக நமக்கு இருக்கும் என்ற ஒரு அனுகூலம் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அனுகூலத்தால் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக கண்டிப்பாக நல்ல விஷயம் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தெய்வ வழிபாடுகளுக்கு அனுகூலம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். சிலருக்கு பயணங்கள் பெரிய அளவு அனுகூலத்தை தரும். அனுமனை வழிபாடு செய்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சங்கடம் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். லாபமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் பலரால் பாராட்டப்படும். தனிப்பட்ட முறையில் ஏற்றம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். உறவினர்கள் நண்பர்கள் குடும்பத்தாருடன் சில பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பல பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அனுகூலம் காணப்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை தரும். எதிர்பார்க்காத அமைப்பு அனுகூலமும் லாபமும் காணப்படும். குடும்ப விஷயத்தில் கோபதாபம் எதற்கு புத்தாண்டு அதுவுமாக. விட்டு கொடுத்து போகக்கூடிய சிம்மத்துக்கு அனுகூலம். பயணங்கள் சந்தோஷமான அமைப்பு. தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை தரும். புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறையும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தொழில் நிமித்தமாக அனுகூலம். தெய்வ வழிபாடுகளுக்கு பஞ்சம் இருக்காது. உறவினர் நன்மைகள் வரக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் பலவிதத்தில் ஏற்றங்கள் காணப்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர்வதே மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தி தரும். லாபத்தின் அளவு பணவரவுக்கு உண்டான அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய நாள். லீவு நாளாக இருந்தாலும் நல்ல அளவுக்கு உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் காணப்படும். தெய்வ மார்க்க பயணங்கள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, குடும்பத்தாரை சந்திப்பது போன்ற விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படும். நண்பர்களுக்கு உங்களுக்கும் இருந்த சிக்கல் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றத்திற்கு உண்டான அமைப்பு காணப்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபமான அமைப்பு. பெற்றோர் பெரியோருடன் ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது நன்மை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த இடமாற்றங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம் லாபமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். தெய்வத்திற்கு உண்டான அனுகூலமான அமைப்பு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். சந்திராஷ்டிரம் இருந்தாலும் மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். தெய்வ வழிபாடுகளுக்கு விநாயகர் வழிபாடு முக்கியத்துவம் கொடுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். சிலர் மலைக்கோயில் பிரார்த்தனைகள் கண்கூடாக கண்ணில் தெய்வத்தை காணக்கூடிய அதிசயம் ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் மிக மிக கவனம். நட்பு விஷயத்தில் சிறிது கோபதாபம் வேண்டாம். வெளியிடம் அனுகூலங்கள் காணப்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, பெரிய மனிதர்கள் வருகை போன்ற விஷயம் ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். படிப்படியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில் நிமித்தமாக நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். உத்தியோகத்திலிருந்து சிக்கல் தீரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு காணப்படும். தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். தொழில் நிமித்தமாக சில பயணங்கள் மனதிற்கு நெகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.